வணக்கம். சந்திப்போம் சிந்திப்போம். ஒரு குட்டி கதை. ஒரு துறவி ஒருத்தர் ஒரு ஊருக்கு வரார். அங்கே தங்கி மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த ஊரை சேர்ந்த செல்வந்தர் அவரை சந்தித்து நிம்மதியாக வாழறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே குரு சொல்கிறார், இந்த உலக உயிர்களிடத்துலையும் பொருட்களிடத்துலையும் பற்று வச்சும் பற்று இல்லாமலும் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வந்தருக்கு புரியல. உடனே குரு என்ன செய்கிறாரு, ஒரு தீபத்தை ஏற்றி நல்ல காத்தடிக்கிற இடத்துல வைக்கிறாரு. தீபம் உடனே அணைஞ்சிடுது. 2வது முறை தீபம் ஏற்றுறாரு. அது மேலே ஒரு கண்ணாடி குவளையை கவிழ்த்து வைக்கிறாரு. சில வினாடிகளில் தீபம் அணைஞ்சுது. 3வது முறை ஏற்றுறாரு. காற்று இருக்குது, ஆனால் அதிகமாக அடிக்காத ஒரு இடத்துல வைக்கிறாரு. தீபம் பிரகாசமாக எரியுது. இதை போல தான் வாழணும். வாழ்க்கையில் யார் கூடயும் ஒட்டியும் ஒட்டாமலும் தாமரை இலை தண்ணீர் போல உறவாடணும் அப்படின்னு குரு அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கூடது என்னென்னா, யாருக்கூடையும் ரொம்ப அதிகமான விருப்பத்தையும் காட்ட வேணாம், வெறுப்பையும் காட்ட வேண்டாம். நம் வாழ்க்கை நம் கையில், நம் சந்தோஷம் நம் கையில். சந்திப்போம் சிந்திப்போம்.